வணக்கம். ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகம் வண்டிக்கார் தெருவில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்றது. இந்த வெளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகமானது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் இங்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்து வருகின்றது. அதேபோல் செல்வம் செழிக்கும் இடமாகவும் இது இருந்து வருகின்றது. இதனால் இங்கு சார் பதிவாளராக பணிபுரிய ஏராளமானோர் போட்டி போட்டுக்கொண்டு மேலிடத்திற்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துக் கொண்டு இங்கு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இங்கு வருபவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் சிக்குவதும் வேடிக்கையான ஒரு விஷயமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தற்போது அங்கு சார் பதிவாளராக பணிபுரியக்கூடிய ராமநாதன் என்பவர் தொடர்ச்சியாக போலி பட்டாக்களை பதிவு செய்தார். அதேபோல் லஞ்சங்கள் அதிகம் பெற்று வருகிறார் என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது. அதேபோல் இவருக்கு உதவியாக புரோக்கர் அயூப் என்பவரும் இருந்து வருகிறார். இவர் முறையான பத்திர எழுத்தர் கிடையாது என்றும் இவர் புரோக்கராக செயல்படுவதற்கு இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுருளிக்குமார் என்பவர் நேற்று முன்தினமும் ஒரு போஸ்டர் ஒன்றை மாவட்டம் முழுவதும் ஒட்டியிருந்தார். அதில் இவர் தொடர்ச்சியாக போலி பத்திரம் பதிவு செய்கிறார். இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதேபோல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் புகார் மனுவும் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் வெளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இடத்தை 15 லட்சத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய இருந்ததாகவும் முதல் கட்டமாக கையில் இருந்த 3 லட்சத்தை பறிமுதல் செய்தும் அதேபோல் அடுத்ததாக 15 லட்சம் இருந்ததாகவும் கூறப்படுகின்ற இந்த நிலையில் சார் பதிவாளர் ராமநாதன் அதேபோல் புரோக்கர் அயூப் ஆகிய இருவரிடம் தொடர்ந்து டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வெளிப்பட்டின சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சொந்தமான இடங்களை மதிப்பீடு தொகை அரசு நிர்ணயித்த மதிப்பீடு தொகையை விட குறைத்து மதிப்பீடு லஞ்சம் பெற்றுக் கொண்டு மதிப்பீடு தொகையை பெற்று வருவதாக இருந்த புகாரின் அடிப்படையில் பிளான் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளும் இங்கு வந்துள்ளார்கள். அவர்களுடன் இணைந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது அதிரடி சோதனையும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் இறுதிக்கட்ட முடிவில் எவ்வளவு பணம் தொகை என்பது முழுவாக தெரிய வரும். அதேபோல் நாம் டிஎஸ்பியிடம் கேட்டோம். இதனுடைய முழு தகவல் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை முடிந்த பின்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் அந்த புரோக்கர் அயூப் அவருடைய அலுவலகத்திலும் சார் பதிவாளர் ராமநாதனுடைய சொந்த ஊரான பரமக்குடி அவர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ச்சியாக இந்த ராமநாதபுரம் வெளிப்பட்டினத்தில் லஞ்சம் என்பது தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்காவுடைய விஜய் தலைமையிலான அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லஞ்சத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே போன்ற சார் பதிவாளர் அலுவலகம் முழுவதும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதால் ஒட்டுமொத்த சார் பதிவு அலுவலகத்திலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.